புத்தம் புது காலை என்று அழைக்கப்படும் இந்த ஆந்தாலஜியை இயக்கியுள்ள சுதா கோங்கரா, ஜிவிஎம், ராஜீவ் மேனன், அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ், சுஹாசினி மணிரத்னம், இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ஆந்தாலஜி தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைவாக தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து சில்லு கருப்பட்டி கூட வந்துச்சு. இப்போ வந்து புத்தம் புது காலை ஆன் அமேசான் பிரைம். ஆந்தாலஜி வந்து நிறைய பேருக்கு சரியாக புரிஞ்சுக்காம இப்போ சூப்பர் டீலக்ஸ் எல்லாம் வந்து ஆந்தாலஜி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ ஆந்தாலஜினா ஒரு சிறப்பு தொகுப்பு, அதாவது ஒரு பீசஸ் ஆஃப் ரைட்டிங், ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸை வந்து ஒரே டைட்டிலுக்கு ரிலேட் பண்ணி நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது தான் ஆந்தாலஜி. ஸோ இப்போ புத்தம் புது காலையை நம்ம பெருசாக ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. அதோட ஆர்டர், அதாவது 5 to 1 என்னோட ஃபேவரட்ஸை வந்து நான் ஒன்றுன்னா சொல்ல போகிறேன். ஸோ அதுலேயே அப்படியே ரிவ்யூஸும் லைட்டாக அந்த கிளிம்ஸஸும் வரும். ஃபுல்லாக அப்படியே ஸ்டோரியை ரிவீல் பண்ணாமல் கொஞ்சம் நம்மளோட அந்த அவுட்லுக்கை மட்டும் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் ஷோ. ஸோ ராஜீவ் மேனன் உங்களுக்கே தெரியும், நிறைய படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்காரு. பாம்பே அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அவரோட பிரேக் த்ரூன்னு கண்டிப்பாக சொல்லிடலாம். அவர் டைரக்டும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக சர்வம் தாளமயம் வந்திருக்கு. அவரோட பிக்கெஸ்ட் பிரேக் த்ரூ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மின்சார கனவு, அப்புறம் கண்டு கொண்டேன் இந்த மாதிரி பெரிய க்ரூ, பெரிய கேஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். இந்த ரீயூனியன் அப்படின்ற இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான கேஸ்ட்டை வச்சு தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ ஆண்ட்ரியா தான் வந்து மெயினாக வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஆண்ட்ரியா ஜெர்மியா உங்களுக்கே தெரியும், ஹூஸ் த ஹீரோ. ஸோ அவங்க தான் இந்த ஸ்டோரியோட மெயின் ஹீரோன்னு கண்டிப்பாக சொல்லிடலாம். கூடவே வந்து ஒரு டாக்டர் கேரக்டரில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஃபெமிலியராக இல்லை அவர் கேரக்டர் ரொம்ப குட்டியான ஒரு கேரக்டர் தான். அப்புறம் லீலா சாம்சன், நம்ம வந்து நிறைய மணிரத்னம் சார் படத்துலலாம் பார்த்துருப்போம். அந்த ஒரு பாட்டி இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாக அந்த ஆதித்யா வர்மாவில் கூட நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க 3 பேர் தான், ஆண்ட்ரியா, அப்புறம் அந்த ஒரு டாக்டர் கேரக்டர், இந்த பாட்டி கேரக்டர், 3 பேர் தான். ஆண்ட்ரியா பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டில் இருக்கிற ஒரு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, சிங்கர்னு நினைக்கிறேன். பேண்டில் பார்த்தா கிட்டார்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த கெட்டப்போடு தான் அவங்க என்ட்ரியே கொடுக்குறாங்க. ஸோ லாக்டவுனில் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஹெல்டப் ஆகி ஒரு இடத்துக்கு வந்து அவங்க ஸ்டே பண்ணுற மாதிரி தான் ஒரு ஷார்ட் அது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ட்ரக் அடிக்ட், கோக் அடிக்ட் அவங்க வந்து. ஸோ பொதுவாகவே இந்த பேண்டில் இருக்கிறவங்க, இந்த பாப் சிங்கர்ஸ், ராக் ஸ்டார்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரக்குக்கு அடிக்டாக இருக்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணுறது தான் நம்ம சினிமா லாங்குவேஜ் அப்படின்னே போயிட்டு இருக்கு. ஸோ இதுலேயும் அவங்க வந்து ஒரு கோக் அடிக்ட். அவங்க பார்த்தீங்கன்னா காலையிலலாம் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. நைட் ஆச்சுன்னா அப்படியே அவங்க கிரெடிட் கார்டு எடுத்து க்ரஷ் பண்ணி அவங்க வந்து ஸ்னாட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு மாதிரி கோஸியாக ஆயிடுறாங்க ஒரு நைட் ஆச்சுனாலே. ஸோ அவங்க அந்த போதைப் பொருள்லேருந்து எப்படி வெளியே வராங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட ஜிஸ்ட், அதாவது ரீயூனியனோட ஜிஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டோரிஸ், இந்த புத்தம் புது காலையில் இருக்கிற மற்ற ஸ்டோரிஸை விட கொஞ்சம் லெஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஆண்ட்ரியா வந்து ஒரு செம சிங்கர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு செம ஆக்டர் அவங்க இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது தாழ்மையான ஒரு கோரிக்கை. ஸோ 4th பிளேஸில் இந்த ஸ்டோரிஸில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி எனிஒன், டைரக்டட் பை சுஹாசினி மணிரத்னம். ஸோ சுஹாசினி மணிரத்னம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு சினிமாட்டோகிராஃபராக என்ட்ரி கொடுத்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சம ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. ஸோ இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சாரும் இந்த ஸ்டோரியை எழுதியிருக்கிறாரு. ஸோ அவரோட டச் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஹாசினி மேடமே நடிச்சிருக்கிறாங்க. அவங்க சிஸ்டர் அனுஹாசன் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ரோலில் தான் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 சிஸ்டர்ஸ் கம்மிங் பேக் டு சென்னை அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்காகவே இருக்குது. ஸோ அவங்க அம்மாவை பார்க்க வராங்க. அவங்க அம்மா ஐசியூவில் இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயம் நடக்குது அவங்க வீட்டுக்கு வந்த அப்புறம். அவங்களுக்கு வந்து சுத்தமாக அவங்க கோமாலே இருக்கிறாங்க, ஆனால் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க அவங்க அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. காஃபி எனிஒன் எப்படி இருக்குது, இந்த ஸ்டோரி லைன் வந்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்லலாம் வர இந்த சாட்டிஸ்ஃபைங் வீடியோஸ்லாம் இருக்கும்ல, இந்த ட்வின் பர்த்லாம் சர்ப்ரைஸாக ரிவீல் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி ஏஞ்சி நிற்கவே முடியாதவங்களாம் திடீர்னு ஏஞ்சி நிற்கும்போது அந்த ஃபேமிலிலாம் சர்ப்ரைஸ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சேர்த்து அப்படியே ஒரு கோர்வையாக ஒரு ஸ்டோரி எழுதி அதை படமாக எடுத்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஒரு எலைட்டான ஒரு ஆடியன்ஸுக்கான ஒரு ஃபில்மாக, ஒரு ஸ்டோரியாக கண்டிப்பாக இருக்கும். இதை ஃபில்மான்னு சொல்கிறதா இல்லை ஸ்டோரின்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. அப்பப்போ ஃபில்ம்னு வரும், கண்டுக்காதீங்க. பட் காஃபி எனிஒன் இஸ் அ குட் வாட்ச் ஃபார் த ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ அடுத்த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரும் நானும் இந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் டைட்டில் கேட்கும்போதே தெரியும் இது யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு. நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவரோட டைரெக்ஷனில் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசி ஸ்ரீராம் தான் இதில் வந்து டிஓபியாக வேலை செஞ்சுருக்கிறாரு. இதை நான் பார்க்கும்போது அந்த ஷார்ட்ஸை பார்க்கும்போதே ஒரு செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன் கன்ஃபார்மாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு. கடைசி
கடைசியாக கிரெடிட்ஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது பிசி சார் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஷார்ட்ஸ்லாம் அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரியை வந்து நான் வந்து செகண்ட் பிளேஸில் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் நடுவில் கொஞ்சம் லேக் அடிச்சனால தான் இது தேர்ட் பிளேஸில் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். ஸோ இதோட பேஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து அவர் தான் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த கதையை நீங்கள் பார்த்தே ஆகணும். அவரும் நானும் இதில் வந்து ரீட்டு வர்மா அவங்களுக்கே தெரியும், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்ததில் நடிச்சிருந்தாங்க. நிறைய பேரோட மனசையும் கொள்ளையடிச்சாங்கன்னு தான் சொன்னோம். ஸோ அவங்க இந்த ஸ்டோரியில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. அவங்களோட என்ட்ரிலேருந்து தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு வந்து அந்த ஒரு கேர்டேக்கர், பேபி சிட்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் கேர்டேக்கராக தான் மெயினாக வராங்க. அவர் வந்து ஒரு பயங்கர எலைட்டான ஒரு ரிச்சான ஒரு ப்ரொஃபஸர், சயின்டிஸ்ட் எக்ஸெட்ரா அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் அவர். ஸோ அவர் வந்து ஹையர் பண்ணுறாரு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ். அது என்ன ரிலேட்டிவ், எப்படி அவங்க லிங்க்டின், அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டோரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டயலாக்ஸ், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்புறம் இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் மெயினாக வந்து எக்ஸ்ட்ராடினரி. எம்எஸ் பாஸ்கர் சார் உங்களுக்கே தெரியும், ஒரு சின்ன எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, அவரோட எமோட் பண்ணுற அந்த ஒரு விதம், அதுவே வந்து ஆடியன்ஸ் எல்லாரையும் அவர் அட்ராக்ட் பண்ணிடுவார். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்டோரிக்கான ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி சாரோட ஒர்க்கு. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ரீட்டு வர்மா வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி வந்து உட்காந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து பின்னாடி நின்று ஒரு டைலாக் பேசிட்டு இருப்பாங்க. ஷார்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் வந்து அந்த சின்ன கண்ணாடியிலேருந்தே கன்வே பண்ணியிருப்பாங்க. ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா செதுக்குன மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ரீட்டு வர்மாவும் எம்எஸ் பாஸ்கர் சாரும் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஷார்ட் இருக்கும். அந்த மாற்றி அந்த பிஓவி ஷார்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அவரும் நானும் ஒரு வெரி குட் வாட்ச். ஒரு எம்எஸ் பாஸ்கர் சார்க்காகவே இந்த ஸ்டோரியை கண்டிப்பாக பார்க்கலாம். ரீட்டு வர்மா பெருசாக ஒரு எக்ஸ்பிரஷன் எதுவுமே கிடையாது. அவங்க வந்துட்டு போகிறாங்க, சில இடத்துல அழுகுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக நிறைய பேர் வெயிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். பட் எம்எஸ் பாஸ்கர் சார் ஸ்டீல்ஸ் த ஷோ. ஸோ அவரும் நானும் தேர்ட் பிளேஸில் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் எந்த படம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுதா கொங்கரா, நம்ம சூரிய ரிப்போர்ட்டருக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்கீங்க. அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இளமை இதோ அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த கண்டென்ட்டை நான் ஏன் செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கேன்னா, இந்த கண்டென்ட்டோட ஒரு ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் தான். பட் அதோட எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சம பிளே ஒன்று இருக்குது. அந்த பிளேக்காகவே நீங்கள் இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதை யாரெல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயராம் சார், அப்புறம் ஊர்வசி மேடம், அப்புறம் ஜெயராம் சாரோட பையன் காளிதாஸ், அப்புறம் நம்ம கல்யாணி பிரியதர்ஷன், நம்ம ஹீரோ படத்தில் பார்த்துருக்கோம் அல்லவா, அவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேருமே வந்து ஒரு பிளே ஒன்று போயிட்டு இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்கு வராங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி சுதா கொங்கராவோட ரைட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயராம் சாரும் ஊர்வசி மேமோட ஒரு பிளே தான் வந்து ரியலான ஒரு பிளே. காளிதாஸும் கல்யாணி பிரியதர்ஷனோட பிளே வந்து ஒரு ரெப்ளிகா மாதிரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கான்செப்டே வந்து யங்கர் வெர்ஷனாக பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சட்டையர் தான் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. அது நிறைய இடத்துல செம்மையாக வந்து ஜெல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளிதாஸ் பிரியதர்ஷன், அதாவது கல்யாணி பிரியதர்ஷன், இவங்களோட காம்போ தான் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா, ஜெயராம் சாரும் ஊர்வசி மேடமோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது. அது அன்டவுட்டட்லி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயராம் சார் ஒரு செம ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மர். பஞ்சதந்திரம் இந்த மாதிரி சில படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ஊர்வசிகாம் சொல்லவே தேவையில்ல. அவங்க ஒரு டெட் ஃபேஸ் வச்சுட்டு நிறைய எக்ஸ்பிரஷன், வாய்ஸ் மாடுலேஷன்லேயே நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது காளிதாஸும் கல்யாணி பிரியதர்ஷனோட பெர்ஃபார்மன்ஸை விட இவங்க வர ஸ்க்ரீன் பிளே வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இன்னும் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா, ஜெயராம் சார் வந்து ஒரு ஃபோனில் வந்து ஊர்வசி மேமோட பையன் கிட்ட பேசுகிறாரு. அந்த சீனில் அவரோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செம்ம ஃபன்னியாக இருக்குது. அந்த ஃபன்னி ஃபேக்டர் வந்து இப்போ நிறைய நம்ம யூடியூப்பில் நிறைய வந்து பார்த்து அழுத்து போச்சு. எதை காமெடின்னு தெரியாமல் நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரியல் எசன்ஸ் ஆஃப் காமெடி வந்து ஜெயராம் சார் கிட்ட இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஜெயராம் சார் அண்ட் ஊர்வசி மேம்காகவே, அப்புறம் அந்த பிளே, அந்த யங்கர் வெர்ஷன் அண்ட் ஓல்டர் வெர்ஷன், இந்த ஒரு பிளேக்காகவே சுதா கொங்கராக்காக இந்த செகண்ட் பிளேஸை கண்டிப்பாக கொடுக்கலாம். இளமை இதோ இஸ் ஆல்சோ அ வெரி குட் வாட்ச். Miracle will happen now, miracle will happen today, miracle will happen tomorrow, miracle will happen.
ஸோ மிராக்கிள் இந்த ஸ்டோரி தான் இந்த லிஸ்ட்லேயே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. மிராக்கிள் யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ். கார்த்திக் சுப்ராஜ் அவரோட ரைட்டிங்க்குனே ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்குது. அவரோட எக்ஸிக்யூஷன் இன்னும் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு எக்ஸிக்யூஷன். நிறைய கலர்ஸ்லாம் அப்படியே லைட்டிங்கில் வச்சு விடுவார். இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு உண்மை. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் இந்த ஸ்டோரியை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மற்றவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட எக்ஸிக்யூஷன், அவங்களோட ஸ்க்ரீன் பிளே ஒரு ஃப்ளோ இருக்குது அல்லவா, அது வந்து அதுலேருந்து இந்த ஸ்டோரி துண்டாக தனியாக தெரியுது அப்படின்றது தான் உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிராக்கிள் அப்படின்ற ஸ்டோரி வந்து எங்கே வேணால் எப்படி வேணால் எக்ஸிக்யூட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். இது லாக்டவுனோட பேக்ரவுண்டாகவும் வச்சு ரிலீஸ் பண்ணலாம், நார்மலாகவும் ரிலீஸ் பண்ணலாம், எங்கே வேணால் ரிலீஸ் பண்ணலாம். மேபி மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு நாளைய இயக்குனருக்காக எடுத்த ஒரு ஸ்டோரி அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு கேட்சியான, ஒரு சிம்பிளான, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இது. ஸோ இதோட ஜஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாபி சிம்மா தான் மெயின் ரோல் பண்ணுறாரு. அவர் பேர் என்ன அப்படின்றத பெருசாக ரிவீல் பண்ணல. அவரும் இன்னொரு கேரக்டர் ராக்கி அப்படின்ற இன்னொரு கேரக்டரும் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஸ்டோரியில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு. பட் கார்த்திக் சுப்ராஜ் இவங்க ரெண்டு பேரை வச்சு நல்லா செஞ்சுருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா த்ரில்லர்கள் அப்படின்ற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு காசுக்காக பிரியாணி சாப்பிடலாமா அப்படின்றது தான் கான்செப்டாக ஸ்டார்ட் ஆகுது. நம்ம புளியோதரை சாப்பிடலாமா, பிரியாணி சாப்பிடலாமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அது எங்கே போய் முடியுது அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி மூவ் ஆகுது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜோட ஒரு எக்ஸிக்யூஷன், அவரோட சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங், அவர் படத்தில் இருக்கிற சினிமாட்டோகிராஃபி, அவர் படத்தில் இருக்கிற லைட்டிங்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு செம ஹைலைட்டான ஒரு சில சீன்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கேமரா பேன் ஆகி கீழே வரும். ஒரு கார் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பஞ்செல்லாம் பறந்துன்னு இருக்கும். ஒரு ஸ்லோமோ ஷாட்டு. உள்ள காருக்குள்ளே வந்து ஒரு பெரிய லம்ப் ஆஃப் அமௌண்ட் இருக்கா அப்படின்றத வந்து யோசிச்சு தேடிக்கிட்டு இருப்பாங்க பாபி சிம்மாவும் அப்புறம் அந்த இன்னொரு கேரக்டரும். ஸோ அந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது கார்த்திக் சுப்ராஜ் தான் அப்படின்னு நீங்கள் வந்து டைட்டில் பார்க்காமே சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் அது. அந்த ரெட் லைட்ஸு ஆஃப்கோர்ஸில் அந்த பேட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் இந்த சீன்லையும் இருக்கும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு வீட்டில் போய் ஒரு பங்களோவில் போய் கொள்ளடிப்பாங்க. கொள்ளடிக்கும் போது அந்த காசெல்லாம் பார்த்தோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அப்படியே வீடே இருட்டாக இருக்கும். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வரும். சவுண்டு, ஒரு லைட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ரிங்டோன். ஸோ ரிங்டோனை வச்சே ஆடியன்ஸை பயமுறுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜில் மட்டும்தான் முடியும். அந்த ரிங்டோனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோசியாக அப்படி தான் இருக்கும். ஸோ பயங்கரமாக அந்த சினிமாட்டோகிராஃபி லெவலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி கண்டென்ட் அளவுலே நிறைய பேர் சொல்கிறோம் ஒன்றும் இல்லாத கதையை பயங்கரமாக எடுத்து முடிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்கிறோம். பட் கார்த்திக் சுப்ராஜை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்லையும் பயங்கரமாக இறங்கி செய்வாப்புல. புத்தம் புது கலை இஸ் a very good attempt and a very good watch அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு உங்களோட ஃபேவரட் ஃபிலிம், இதில் ஃபேவரட் ஸ்டோரி எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கான